ஹாய் கேஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ பெரும்பாலும் பார்த்தோன்னா இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணல. ஒரு சர்வே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியாவில் 100 பேர் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 90 பேர் அவங்க மணியை வந்து லூஸ் பண்ணிடுறாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதோட காரணங்கள் என்னன்னு இந்த வீடியோவில் அலச போகிறோம். ப்ளஸ் நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்னெல்லாம் விஷயங்கள் பார்க்கணும்னு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு அட்வைசர் கிடையாது. நான் ஜஸ்ட்டு நெட்டில் ரெஃபர் பண்ணது, புக்கில் படிக்கிறது, யூடியூப் வீடியோஸில் ரெஃபர் பண்ணது, கோர்ஸில் பை பண்ணி படிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் எப்படி சொல்கிறேன்னா, நான் வந்து நிறையா புக்ஸ் படிப்பேன். உதாரணத்துக்கு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர், இந்த ரிச் டாட் புவர் டாட், இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அந்த மாதிரி நிறையா புக்கு படிப்பேன். அந்த புக்கில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அந்த புக்கை படிக்கணும்னா அந்த புக்கோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, நான் சொல்கிறது அப்படியே நம்பிடுவேன்னா, நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் வந்து அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுங்க. அதுக்காண்டி தான் இந்த அப்டேஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறையா பேர் வந்து ஃபெயில் ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரிசர்ச்சே பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டாப் கம்பெனி, உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ஏசியன் பெயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனி வந்து ஸ்டாக்ஸ் வந்து நாளுக்கு நாள் கூட்டிக்கிட்டே போகுது. இப்போ நான் உங்கள்கிட்ட போயிட்டு ஏசியன் பெயிண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, ஸ்டாக்கோட ரேட் வந்து கூட்டிக்கிட்டே போகுதுன்னு சொன்னோன்னே நீங்கள் கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபெயில் தான் ஆவீங்க. ஸ்டாக் மார்க்கெட்ன்றது கேம்பிளிங் கிடையாது. இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து இதை வந்து கேம்பிளிங் மாதிரி ஆடுறீங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் மிஸ்டேக். ஸ்டாக் மார்க்கெட்ன்றது கேம்பிளிங் கிடையாது. நீங்கள் லேர்ன் பண்ணி அதில் அப்ளை பண்ணணும். அதாவது லேர்ன்னா எப்படின்னா, புக்ஸ் படிக்கிற மூலமாகவோ, இல்லை கோர்ஸை பை பண்ணி படிக்கிற மூலமாகவோ, யூடியூப் சேனல் மூலமாகவோ, இந்த மாதிரி நிறையா சோர்ஸ்லேருந்து நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இதுதான். நீங்கள் கேம்பிளிங் மாதிரி நினச்சி ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ட்ரானீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபெயில் தான் ஆவீங்க. நீங்கள் நிறையா ரிசர்ச் பண்ணி அதுக்கு தகுந்தாப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். உங்களுக்கு எல்லாருமே தெரியும், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தந்தை வந்து வாரன் பஃபெட்னு சொல்லுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 பக்கமாச்சு, குறைஞ்சது 50 பக்கமாச்சும் புக்கு படிப்பார். அவர் வந்து கேம்பிளிங் ஆட கிடையாது, ஸ்டாக் மார்க்கெட்டை புரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக இவரை பார்த்து இவரோட ரிசர்ச், இவர் எப்படி ரிசர்ச் பண்ணுறாருன்றதை கற்றுக்கோங்க. இவரோட ரிசர்ச்சிங் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, இவர் தெரியாத ப்ராடக்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டார். உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்னேன்ல, ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறார், கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நிறையா விலை கூட்டிகிட்டே போகுது, ஸோ இன்வெஸ்ட் பண்ண சொன்னோன்னே இவர் இன்வெஸ்ட் பண்ண மாட்டார். இவர் டே டு டே லைஃப்பில் எந்த பொருள் யூஸ் பண்ணுறாரோ, உதாரணத்துக்கு நம்ம வந்து ஹமாம்ன்ற ஒரு சோப்பு வந்து டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம்னா நமக்கு தெரியும் அந்த பொருளோட குவாலிட்டி எப்படி இருக்குது, என்ன ஏதான்னு. ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு இவர் முடிவு எடுப்பார். இவர் வந்து டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற பொருள் மேலே தான் இன்வெஸ்ட் பண்ணுவார். அப்படி இன்வெஸ்ட் பண்ணி தான் அவர் பெரிய ஆளாக இருக்கார். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா கேம்பிளிங் ஆடுறதை நிப்பாட்டிடுங்க. செகண்டு, நிறையா புக்ஸ் படிங்க, நிறைய ரிசர்ச் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். தேர்டு, இருக்கிறதுலே இம்பார்ட்டண்டான பாயிண்ட் தான் ஓவர் நைட்டில் ரிச் ஆகணும்னு ஆசைப்படுறது. ஓவர் நைட்டில் ரிச்சுன்னா எடுத்த உடனே என் ஸ்டாக்லாம் பெருசாகிடணும், எடுத்த உடனே ஒரே மாதத்தில் பெரிய ஆளாயிடணும், அந்த மாதிரி நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க. ஸ்டாக் மார்க்கெட் இந்த இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணி ஜெயிச்சவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் கோலை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஷார்ட் டேர்ம் கோலில் யாருமே ஜெயிக்க முடியாது. நீங்கள் வந்து கேம்பிளிங் மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் பணத்தை போட்டு சாயங்காலம் பணத்தை எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒரு லாங் டேர்ம் கோலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜெயிக்க முடியும். இந்த ரூலில் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். இது என்னுடைய பர்சனல் அட்வைஸ். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்டை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவில் டிஸ்கஷனில் பெஸ்ட்டு புக்ஸு சஜஸ்ட் பண்ணுறேன். அந்த புக்கை படித்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.